السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. نحمد ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஷாபானுடைய பிறை 15வது நாளிலே இருக்கிறோம். இன்றைய நாளில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதா அதுல்லுக்கும் அன்டி வஅன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லவா? தொடர்ந்து சொன்னார்கள், ஷஅபானுடைய 15வது இரவிலே, இன்றைய தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே வீட்டில் பக்கத்தில் உறங்கி இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிசியில் என்னை விட்டு கொஞ்சம் எனக்கு விளங்காமல் மெதுவாக இருந்து சென்று விட்டார். எனக்கு தெரியாமல் அவர்களுடைய ஜுப்பா ஆடை அணிந்து பாதணியை அணிந்து கொண்டு அவர்கள் போய்விட்டார். எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்று தெரிய வேண்டும். ஏனென்றால் என்னுடைய வீட்டில் தங்க வேண்டிய என்னுடைய கணவர் இந்த நடுஇரவில் எங்கே செல்கிறார் என்று அந்த ரோஷத்தில் அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து போனார். அவர்களும் ஜில்பாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடை அணிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது பின்னால் ஒரு நிழல், ஒருவர் என்னை துரத்தி வருவதை கொண்டு உணர்கிறார். திரும்பி பார்த்தா யாருமே. இப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புற மாதிரி விளங்கினா அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரத்துக்கு கீழாக கற்பாறைகளுக்கு பின்னால ஒளிந்து கொள்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அந்த இரவிலே நடுநிசியில் போனார்கள். ஜன்னத்துல் பக்கீ, உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரிந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நடுஇரவில் ஜன்னத்துல் பக்கீக்கு போனார்கள். அந்த மையவாடிக்கு போனார்கள். தன்னோடு வாழ்ந்த, தன்னோடு உறவாடிய, தன்னுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட, என்னுடைய சேர்ந்து தீனுக்காண்டி உயிரை கொடுத்த, பிள்ளைகளை அனாதையாக்கிய, மனைவிமார்களை விதவையாக்கிய அவருடைய சஹாபாக்களை சந்திப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய கபர்களை சியாரத்து செய்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜன்னத்துல் பக்கீக்கு போனார். அங்க போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தும் சலஃபுனா வ நஹ்னு பில் அஸர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அடக்கப்பட்ட அத்துணை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் முந்தி வந்து விட்டீர்கள். உலகத்தில் அல்லாஹ்வின் தீனுக்காக செய்த தியாகத்தின் பெருமதி அடைவதற்காக, உயர்ந்த சொர்க்கத்துக்கு தகுதியான மக்களாக அல்லாஹ்வின் சந்திப்புக்கு நீங்கள் தயாராகி வந்து விட்டீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு கடைசி ஷாபானுடைய மாதத்தில் தான் நடைபெறுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ நஹ்னு பில் அஸர், நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள். இந்த முஹம்மதும் உங்களோடு வந்து சேரிருக்கிறேன். நான் இந்த உலகத்துக்கு பிரியாவினை கொடுத்து விட்டு அல்லாஹ்வின் தரிசனத்துக்காக தயாராகி கொண்டிருக்கிறேன். நானும் வந்து சேர இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே வார்த்தையை பல தடவை சொல்லி அழுதார். பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுது புலம்பி அல்லாஹ் இடத்துல தன்னை மௌத்தை பற்றி யோசித்தார். ஒரு மனிதன் ஆயுள் காலம் நாளுக்கு நாள் வயசு கூட கபருடைய யோசனை வரணும், மௌத்துடைய சிந்தனை வரணும், மறுமையுடைய பயம் வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சு. கடைசி காலம் நாளுக்கு நாள் போக மௌத்துடைய சிந்தனை, கபருடைய யோசனை, மறுமையுடைய பயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க, கடுமையாக அழுதாங்க. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டை நோக்கி வர பார்க்கிறார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேகமாக ஓடி வீட்டிற்கு போன்று கதவை பூட்டிக் கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தெளிவு தேவைப்பட்டது. வந்தது என்னுடைய மனைவி ஆயிஷாவா அல்லது வேறு யாருமா? அங்கே சென்று பார்த்தால் அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூங்கியிருந்தவனே தூங்கியிருக்கிறார். ஆனால் அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அணிஞ்சிட்டு போன அந்த ஜில்பாபை
வந்த வேகத்தில் ஒரு கொடுக்கில தூக்கி போட்டாங்க. அது அந்த வேகத்தில் ஆடிக்கொண்டிருந்துச்சு. ஆடுற நிப்பாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி விலகி கொண்டாங்க. என்னுடைய மனைவி தான் வந்திருக்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமட்டில் பக்கம் உட்கார்ந்து தலையை தடாவி கேட்டார்கள், யா ஆயிஷா அகிஃபி யஹீபல்லாஹு அலைஹி வ ரசூலுஹு, ஆயிஷாவே உனக்கு பயம் வந்து விட்டதா? இந்த முஹம்மதுக்கு அநியாயம் செய்து விடுவார் என்று பயம் வந்து விட்டதா? ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் தங்க வேண்டிய என்னுடைய கணவர் இன்றைய தினத்திலும் இன்னும் ஒரு மனைவியிடம் போனால் என்னால் தாங்க முடியுமா? அந்த ரோஷத்தை தான் யா ரசூலல்லாஹ் வந்தேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஜன்னத்துல் பக்கீக்கு போயிருந்தேன். அங்கு என்னோடு உறவாடிய என்னுடைய சஹாபாக்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு மௌத்தை பற்றி யோசித்து விட்டு வந்தேன் ஆயிஷா என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தினம் எவ்வளவு பெருமதியான தினம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ் யக்ஃபிர், இந்த தினத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மன்னிப்பளிக்கிறார். ஒரு மனிதன் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறார் என்றால், கல்பு கோத்திரத்தினர்கள், கல்பு குடும்பத்தினர்கள் வளர்க்கக்கூடிய செம்மை ஆட்டின் முடிகள் அளவுக்கு பாவம் இருந்தாலும் இந்த லைலத்துல் பரா, இந்த பராத்துடைய இரவிலே ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கண்ணீர் சிந்தி கவலையோடு அல்லாஹ்வுக்கு முன்னால பயந்தான் என்றால் அல்லாஹ் தஆலா அவருடைய அவ்வளவு பாவத்தையும் மன்னிப்பார். அவ்வளவு உன்னதமான ஒரு இரவில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் பாவம் செய்திருக்கலாம். எம்முடைய பாவத்தை விட பன்மடங்கு தயால குணத்தோடு அல்லாஹ் இங்கே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். என்னுடைய அடியான் கையேந்த மாட்டானா, கண்ணீர் சிந்த மாட்டானா, கவலையில் கதற மாட்டானா என்று அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆசையோடு இருக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ் தபாரக வ தஆலா யன்ஸிலு ஸமா, இந்த இரவில் அல்லாஹ் தஆலா இந்த ரஹ்மத்தை இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறான். யார் பாவம் செய்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கிறார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கு மட்டும்தான் மன்னிப்பு. முதலாவது அல் முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன். இரண்டாவது அல் முஷாஹின், உள்ளம் கெட்டு போனவன். மற்றவனை பற்றிய பொறாமை, மற்றவனை பற்றிய கெட்டெண்ணம், மற்றவனுடைய ஊர் பலாயெல்லாம் அள்ளி இந்த உள்ளத்துல போட்டு யாருடைய உள்ளங்கள் இறுகி கருப்பாகி போய்களோ அவனுக்கும் மன்னிப்பில்லை. இது அல்லாமல் மனிதன் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான இரவில் இருக்கிறோம். இந்த தினத்தை நாங்கள் பெருமதியாக கழிக்க வேண்டும். இந்த தினத்தை நாங்கள் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும். பிறை 13, 14, 15 இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலத்திலும் எல்லா மாதத்திலும் நோற்ற நோன்புதான். பிறை 15 நாங்கள் நோன்பு நோற்பதனால் இது ஒரு தவறு கிடையாது. ஆனால் சுன்னத்தான ஐயாமில் வீருடைய நோன்பை நோக்கிறேன் தான் நீயத்து வைக்க வேண்டும். பராத்துடைய நோன்பு என்ற நோன்பு கிடையாது. ஆனால் இன்றைய தினத்திற்கு இன்றைய இரவுக்கு பேர் லைலத்துல் பரா என்பதனால் மக்களில் பராத்துடைய நோன்பு என்பதாக சொல்கிறார்கள். இது ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை. இதை பிரச்சனையாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க சொல்றோம், பெருநாள் காசு அரசாங்கம் எங்கேயாவது பெருநாளைக்கு தனி அச்சு போட்டு அடிக்கிறா, ஏதாவது தனி டிசைன்ல காசு அடிக்கிறா? இல்ல, பெருநாள் தினத்துல ஒரு பணம் கொடுத்ததால அதுக்கு பேர் சொல்றோம் பெருநாள் பணம், பெருநாள் காசு. இதே மாதிரி தான் இந்த லைலத்துல் பராவுடைய தினத்தை நாங்கள் நோன்பு நோற்பதனால் நம்முடைய மூதாதையர்கள் வைத்த பேர் பராத்துடைய நோன்பு. எனவே இது ஒரு மொழி ரீதியான சிக்கலை தவிர மார்க்கத்திற்கு முரண்பாடானது அல்ல. இதை நாங்கள் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆக சிறந்த முறை பிறை 13, 14, 15 இந்த தினங்களை நாங்கள் நோன்பு நோட்டிருக்க வேண்டும். இருந்தாலும் தவறிவிட்டது. மாலா இதற்கு குள்ளு லா இதற்கு குள்ளு, பூர்த்தியாக தான் செய்ய முடியாவிட்டாலும் முடியுமானதையாவது செய்யும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முக்கியமான அமல் சதகா செய்வார். லைலத்துல் பரா இந்த ஷாபானுடைய 15ஆம் தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு வளமை, அவர்கள் சதகா செய்யக்கூடிய பழக்கம். அதுவே அதனை அமல் செய்வதற்காக வேண்டி நம்முடைய மூதாதையர்களில் இருந்து காலாகாலமாக ஒன்றுதான் ரொட்டி சொட்டி கொடுப்பது. அதுக்கு பராத்துடைய ரொட்டி என்று சொல்வார்கள். இதுவும் நம்முடைய புழக்க மொழியில் ஏற்பட்ட ஒரு தவறை தவிர மார்க்கத்தில் உண்டான பிழை.
ரொட்டியை விரும்பினவர்கள் கொடுக்கலாம், கொடுக்காம விடலாம். ஆனால் ரொட்டி கொடுப்பவரையோ இன்றைய தினத்தில் சதக்கா செய்யக்கூடிய ஒருவரை நோக்கி ஒரு விமர்சனம் செய்வது அல்லாஹ்வுடைய பாவத்துக்குரியவனே. வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொட்டி என்பது வயது மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், பலர்களோடு பேசும்போது சொல்லியிருக்கிறார்கள், 1970 1960க்கு முற்பட்ட காலத்தில் ரொட்டி தான் ஒரு பிரதான உணவு. கல்யாண வீட்டிலையும் இவ சம்சா வாழைப்பழம் கொடுக்கிறவங்க ரொட்டி தான் கொடுப்பான். அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா நம்ம இந்த காலத்துல கேக்கு அதிக வைக்கிற மாதிரி அந்த ரொட்டி தான் கொடுப்பாங்க. எனவே அந்த காலத்துல தரம் உயர்ந்த ஒரு உணவு தான் ரொட்டி. ஆகினால் அதனை மக்கள் அதனை கொடுத்து வந்தார்கள். எனவே நாங்கள் ரொட்டியை கொடுக்கலாம் அல்லது எங்களால் முடியுமான ஏதோ ஒரு தான தர்மங்களை செய்யலாம். வெறுமனை விமர்சனம் செஞ்சு நாங்கள் கஞ்சர்களாக இருப்பதை விட சதக்கா செய்யக்கூடிய மக்களுக்கு இடமளியும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான தினத்திலே அல்லாஹ்வின் அன்பை அடைவோம். நாங்கள் பாவத்திலிருந்து முழுமையாக தௌபாவை பெற்ற அல்லாஹ்வின் அன்புக்கும் அருளுக்கும் நெருக்கமான அல்லாஹ் விரும்பக்கூடிய உண்மையான மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கு நல்லது புரிவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.